கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக கவனிங்கள், வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவனிங்கள், வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான சங்கதி ஒன்று, நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல இறக்கி வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, நம்முடைய தேவைகளை தேவனை தேடி வாங்கி கொள்ளவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில குறைவில்லாம சந்தோஷமா வாழ முடியும். கவனிங்க, தேவனை தேடுகிறதுனா என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை தேடுறதுன்னா தேவனுடைய காரியத்திலே வாஞ்சியாய் இருப்பது, அல்லது தேவனுடைய காரியத்திலே ஈடுபாடுடையவளாய் இருப்பது. ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபாடுடையவளாய் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கவனிங்க, இயேசு ஒரு நாள் ஒரு மலையில நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பட்டங்களிலிருந்து கிராமங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். கர்த்தர் பிரசங்கித்து அநேக நேரம் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது தம்முடைய ஞான பார்வையினால் அவருடைய இருதயத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரையாக உற்று பார்த்தார். அப்பொழுது சில பேர் என்ன நினைத்தார்கள்? நாங்கள் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், என்ன உண்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? நாளைக்கு நாங்கள் என்ன உடுப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சில பேர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்களாம்? நாளைக்கு நாங்கள் என்ன குடிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களாம். என்ன உண்போம், என்ன உடுப்போம், என்ன குடிப்போம் என்று ஜீவனத்துக்காக, தன் ஜீவனத்துக்காக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன உண்போம் என்று நினைக்க வேண்டாம், என்ன குடிப்போம் என்றும் எண்ண வேண்டாம், என்ன உடுப்போம் என்றும் நீங்கள் எண்ண வேண்டாம். முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தேவையான நீதியை தேடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஜீவனத்துக்கு வேண்டிய இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் குடிக்கவும் என்னென்ன வேண்டுமோ, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளை தேடுங்கள், கடவுளுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மீதி எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். அதனதின் காலத்தில் எல்லாம் நேர்த்தியை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபாடுடையவளா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.